எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். இந்த ஈரானுக்காரன் சும்மாவே இருக்க மாட்டான் போல தெரியுது. முந்தா நேற்று ட்ரோன் விட்டான், நேற்று விடலை. திருப்பியும் இன்றைக்கி காலையில் விட்டான். இன்றைக்கி காலையில் 3:52க்கு சைரன் சவுண்டு. அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான வெடி சத்தமும். இந்த வீடியோ எடுக்கிறது வந்து 6ஆம் தேதி. அப்புறம் $1.98 பில்லியன் மதிப்பிலான ட்ரோன்கள் மற்றும் பாதுகாப்பு அமைப்பு பொருட்கள் வந்து அமெரிக்காவிலேருந்து குவைத் வாங்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பந்தம் சைன் ஆகிருக்குதான். அப்புறம் அந்த ட்ரோன் தாக்குதலால் சில குவைத்து ஃப்ளைட்ஸ்லாம் வந்து குவைத்தில் என்ட்ரி ஆக முடியாமல் திருப்பி சுற்றி போய் ஒரு 2 மணி நேரம் வந்து குவைத்தோட வான்பரப்பு மூடி இருந்துச்சான். காலையில் 4:15லேருந்து 6:15 வரைக்கும் அந்த 2 மணி நேரம் குவைத்து வான்பரப்பு வந்து மூடி இருந்து 6:15க்கு அப்புறம் மீண்டும் செயல்பட தொடங்கிடுச்சு அப்படின்ற மாரி தகவல் வந்திருக்கு. அப்புறம் அந்த எப்பயும் போல தான் இந்த ட்ரோன் தாக்கத்தில் வந்து குவைத் வன்மையாக கண்டிக்கிறது. ஏன் தான் இதுமாரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இப்போதைக்கு குவைத்து ஏர்வேஸ், ஜெசிரா ஏர்வேஸ் இந்த ஃப்ளைட்டு போயின்னு இருக்குது. கன்ஃபார்ம் அவங்களே அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. T4, T5 ஃப்ளைட் ஓப்பல் இருக்குது அப்படின்ற மாரி. நீங்கள் மற்ற ஃப்ளைட்டில் போகிறது வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிக்கெட்டு புக் பண்ணுங்கள். ஏன்னா தேவையில்லாமல் புக் பண்ணி உங்கள் காசு வீணழிச்சிடாதீங்க. அப்புறம் காலையிலேருந்தே பொது தீய அணைப்பு அந்த துறைக்கு வந்து கொஞ்சம் கால்ஸ்லாம் அதிகம் வந்துன்னு இருக்குதான். ஏன்னா இந்த ட்ரோன் விழுந்து அதனால் ஏற்பட்ட சில தீ விபத்துகள், அப்புறம் அந்த ட்ரோன் விழுந்து சில இடிபாடுகள் இதெல்லாம் தெரிவிக்கிற மாரி சில கால்ஸ்லாம் வந்துனுக்குது அப்படின்ட்டு குவைத் ஃபயர் போர்ட்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கும் நான் சொல்கிறது இது ஒன்று தான். அதுமாரி இந்த ட்ரோன்ஸ்லேருந்து விழுகிற அந்த உதிரி பாகங்கள், அப்புறம் அதனால் ஏற்படுற சில விபத்துகள்லாம் வந்துச்சுன்னா 112க்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். இதனால் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அதுமாரி பொருள் இருந்தால் நீங்கள் போய் தொடவோ இல்லை போய் கிட்ட போய் நிற்கவோ அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதுங்க தயவுசெய்து. ஓனரோட அம்மா கெசரி ஆட்டின்னு வந்திருக்காங்க. எத்தனை மணிக்கு முடியும்னு சொல்லிட்டு தெரியல. அப்புறம் காலையில் ஈரான்லேருந்து 7 பெலாஸ்டிக் மிசைல்ஸ் வந்துச்சு அப்படின்ட்டு குவைத்தோட ஆர்மி வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹம்ஹாரா அந்த பகுதியில் வந்து ஒரு தீய கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்ற மாரி குவைத் ஃபயர் போர்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எகிப்திய நாட்டு ஒருவர்கிட்டருந்து மனைவிகள் போதை மாத்திரைகளும், அதுக்கப்புறம் 140 A4 ஷீட்டு போதைப் பொருட்களால் நினைக்கப்பட்ட A4 ஷீட்டையும் கைப்பற்றியிருக்கோம் அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்கு. 140 A4 ஷீட்டு இப்படியெல்லாம் போதைப் பொருள் விற்பனை செய்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க அந்த வெளிநாட்டில். சரி, இப்போதைக்கு கேள்வி வந்து விலை நிற்க சொன்னிச்சு. அதுக்கிட்ட போய் நிற்கலன்னா அதுக்கும் வந்து தலைமையில் அடிக்கிறீங்க, வந்து நிற்கல, உங்கள் ஃபோன் நம்பர் எங்கிட்ட இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வெளியே போய் நிற்போம், பார்க்கலாம். இங்கேன்ட்டு வேற ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு சொல்லிச்சு. திருப்பி வேறு எங்கே இட்டுன்னு போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. கெஸ்ரியா ஷாப்பிங் முடிச்சுட்டு சூக் ஓரா இட்டுன்னு வந்திருக்காங்க. ஓரா ஓனரோட அம்மா ஒரு காசை காணும் ஒரு லூஸ் தினார் கொடுத்துட்டு போயிருக்காங்க. குமார் எதனா போய் சாப்பிடு, மத்தாமில் ஜூஸு, பெப்சி, அப்புறம் இந்த சம்மூன் அதுமாரி ஏதாவது சாப்பிடு அப்படின்ட்டு. நல்ல குணம்தான், ஆனால் ஏதாவது கடுப்பாக பேசினா தான் தலையில் பட்டின்னு அடிச்சிடும். சரி, நம்ம போய் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி சாப்பிட்றது, லூஸ் தினார் லாபம்னு உக்காந்துக்கலாம், பார்க்கலாம். சாயங்காலம் 6 மணிக்கு போனேன் ஓனரோட அம்மாவுக்கு வண்டி ஓட்ட. இப்போ டைமு 11 மணி ஆகுது. இப்போ தான் அவங்களை எட்டுமே விட்டுட்டு வீட்டுக்கு போயின்னுக்கிறேன். ஒரு 5 மணி நேரம். ஐயோ அடி வயிறுலாம் அப்படியே கல் வச்சா மாரி இருக்குது. வீட்டுக்கு போவோம், போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன தகவல் வந்துக்குதுன்னு பார்த்துட்டு உங்க கூட ஷேர் பண்ணுறேன். வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு டின்னரும் முடித்தாச்சு. டின்னர் சாப்பிடும் போது 11:15 அந்தமாரி டைம் ஆகிடுச்சு. அப்புறம் போய் எல்லா வெப்சைட்லேயும் பார்த்தேன், ஏதாவது தகவல் வந்திருக்குமானே. எதுலேயுமே எந்த தகவலும் வரல. தகவல் வந்தால் ஒரே நாளில் வாரி இறைச்சிட்றானுங்க, அதுக்கப்புறம் வரவே மாட்டேருக்கு. பார்க்கலாம் இன்றைக்கி நைட்டு எதனா ட்ரோன் வருதா, குண்டு போடுறானுங்களா அப்படின்னு. பசங்க எங்கேயும் வெளியே போகிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நான் 6 மணிக்கு போனவன் 11 மணிக்கு தான் நான் வந்தேன். அதனால் பசங்க எங்கன்னா போயிருக்குதா இல்லைன்னு சொல்லிட்டு தெரியல. மேடமும் எதுவும் ஃபோன் பண்ணி கேட்கல, சாப்பிட்டியா, இன்னும் அங்கே தான் சுற்றி நிற்கிற அப்படி இப்படின்னு எதுவுமே கேட்கல. உயிரோட கீர்னான்னு கூட கேட்கல அவங்க. இப்படி தான் ஒவ்வொரு நாளும் போகுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன தகவல் வேலை வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாளைக்கு கூட எல்லாம் சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.